வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி சந்தான சப்தமி அப்படிங்கிற ஒரு நாளில் உள்ள விரதங்களையும் மகிமைகளையும் பார்க்க போகிறோம். தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல அரிய வீடியோக்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. இந்த சந்தான சப்தமி என்ன அப்படின்னா, சிவ பார்வதி வழிபாட்டில் இது ஒரு முக்கியமான நாள். எந்த நேரத்தில் வழிபடலாம், அதனுடைய மகிமைகள் குறித்தெல்லாம் பார்க்கலாம். சந்தான சப்தமி விரதம் என்பது நம்முடைய இந்து மதத்தில் ஒரு முக்கியமான விரதம். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டி அனுசரிக்கும் விரதம். உங்கள் குழந்தைகள் சிறப்பாக வளரணும், நல்லா படிக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பங்குனி மாதம் அமாவாசையிலிருந்து 7வது நாள் இந்த சப்தமி வருகிறது. தொடர்ந்து இந்த காலில் வழிபட மேன்மை உண்டாகும். இந்த சந்தான சப்தமி விரதமானது இது வளர்பிறை சப்தமி திதி. இதுக்கு பேர் சந்தான சப்தமிக்கு லலிதா சப்தமின்னு பேர். லலிதா திரிபுர சுந்தரி உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாளில் இது ஒரு மங்களகரமான முகூர்த்தம். அதாவது காலை 4:33 முதல் 5:17 வரையிலும் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வணங்கி வழிபடலாம். அதே போல் அன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தம். அதை தவற விட்டவங்க பகல் 11:52 முதல் பகல் 12:42 வரை இந்த நேரத்திலும் இந்த வழிபாடை செய்யலாம். அல்லது இறை வழிபாட்டுக்குன்னு உகந்த வேலை விஜய வேலைன்னு பேர். மதியானம் 2:22 முதல் மாலை 3:11 வரையிலும் இந்த வழிபாட்டையும் செய்யலாம். கோதூளி காலம் என்ற இறை வழிபாட்டுக்கு உகந்த மாலையில் 6:31 முதல் 6:54 வரை இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒவ்வொரு நாளும் அமிர்த காலம் 8:48 முதல் 10:32 வரை. இந்த பூஜையை எப்படி பண்ணுறது? சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய ஃபோட்டோவை அல்லது சிலையை அலங்காரம் பண்ணணும். சிவபார்வதியின் சிலையை வைத்து தென்னை ஓலைகளால் ஒரு கலசத்தை சூழச் செய்யணும். வெல்வ இலை, பழங்கள், பூக்கள் மற்றும் இனிப்புகளை எல்லாம் படைத்து ஊதுபத்தி, விளக்கு மற்றும் ஏற்றி வழிபடணும். ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும். வழிபாட்டின் போது சந்தான சப்தமி விரத கதையை படிக்கணும் அல்லது யாராவது சொல்ல கேட்கணும். அதனால் சந்தான சப்தமி அன்று நமக்கு இந்த வழிபாடு செய்யணும். ஏன் இதை பண்ணணும்? குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த விரதத்தை அனுபவிக்கணும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த வழிபாட்டில் முக்கியம். விரதத்தை ஆண்களும் பெண்களும் 2 பேரும் கடைப்பிடிக்கலாம். இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறனால குழந்தைகள் நீண்ட ஆயுளை பெறலாம். வலி மற்றும் துக்கம் நீங்கும். அதே போல் நம்முடைய இந்த யோகம், இந்த வழிபாட்டின் காரணமாக குழந்தைகள் மேன்மை அடைய இந்த வழிபாட்டினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாளை விட்டுவிடாதீர்கள்.